ஹைட் ஆரம்பிச்சாலும் கேட்டிங்களா சொன்ன மாதிரி ஆரம்பிச்சுப்பா இல்லை இந்த கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் ஜேகே பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்த்துருப்பீங்க. மொட்டை மாடிக்கு போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு செம்ம ஷாக்கு. ஸோ இதோட நம்ம சின்னம்மா கடைக்குள்ளே போகலாம். ஜேகே பார்க்குறீங்க, கோவத்தில் சொல்கிறீங்க, கீழே இறங்கு ஜேகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவே தான் ஜேகே எதுவுமே காதில் வாங்கலை. குதிச்சே அவனு ஒரே பிடிவாதத்தில் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவங்க பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கல. அவன் மட்டும் குதிக்கிற ஸ்டேஜில் இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது குதிச்சிருவானோன்ட்டு. இங்கே ஜிகே பார்த்துட்டு, ஜிகே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பண்ணாததே, செஞ்சு கீழே இறங்குறியா அப்படின்ட்டு கோவத்தில் திட்டுறீங்க. திரும்பி உங்களை பார்த்துட்டு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் கூடிக்கு இருப்பேன்னு சொல்லு, அப்போ தான் நான் குதிக்காமல் இருப்பேன். 10 வரைக்கும் இங்கேருந்து நான் இறங்கவும் மாட்டேன். ஜேகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி சொல்லிடுறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே முதல்ல கீழே இறங்கி எது வந்தாலும் நம்ம பேசிக்கலாம் இந்த மாதிரி ஜேகிட்ட சொல்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, முடியாது ஜில்லு, நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறீ, அப்போ தான் இறங்குவேன், இல்லை இறங்க மாட்டேன்டி ஒரே ரொம்ப பிடிவாத்தில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இவங்கிட்ட பேசலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் நிற்கிறீங்க. இந்த கையை பிடிச்சி ஒரு இழுக்கிறீங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துருப்பீங்க. அப்படியே உங்கள் மேலே விழுகிறான். லிப்ட்டு கிஸ் ஆகிடுது. உங்கள் லிப்ஸும் அவன் லிப்ஸும் டச் ஆகி கிஸ் ஆகிடுது. செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே நீங்கள் ஷாக்கில் இருக்கிறீங்க. ஸோ இந்த சைடு இப்போ தயம் தான் அப்படியே இழுத்து பிடிச்சி லிப்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல, மூச்சு விட முடியல. நீங்கள் ஷோல்டரை தட்டுறீங்க. ஸோ தயங்க புரிஞ்சிருச்சு. கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு, ஏய் பொண்ணாடி நடி ஓகேவா, ஏங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஷோல்டரில் அடிக்கிறீங்க. எதுக்கிட்டே அடிக்கிற வலி இது, என்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்களா, மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறேன்ல, நீ வந்துட்டு டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே போகிற, என்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி கோச்சிட்டு சொல்கிறீங்க தயங்க பார்த்து. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு, இதுக்கு நீ இப்படி அடிப்ப வலிக்குதுல்ல, சரி ஓகே அது என்ன தெரில, உன்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணதில் மெல்ட் ஆகி ரொம்ப மெல்ட் ஆகிட்டேன் போல், அதான் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இடம் மனசே வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, வராது நல்லா பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் க்யூட்டாக வச்சுட்டு சொல்கிறீங்க. தயங்கா உங்களை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஓகேவா இருங்க. ஸோ இந்த தயங்கும் நீங்களும் 2 கப்புள்ஸாக மாறிடுறீங்க. ஸோ அப்படி க்யூட்டாக நடந்துட்டுருக்கு. உங்களுக்குள்ள சண்டை க்யூட்டாக ரொமான்ஸ் எப்படி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சைடு ஜமந்தா அப்படியே அந்த கிஸ்ஸில் ரொம்ப மெல்ட்டு, நீங்களும் மெல்ட்டு. எப்படி பேக் கிஸ் செம்மையாக டீப்பாக போதும் அந்த கிஸ்ஸு. கொஞ்சம் நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிடுறீங்க. ஸோ ஜம்மன் உங்களை அப்படியே செம ஷாக்கோட அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. மேன் உங்களை பார்த்துட்டு, ஏய் இப்போ என்ன பண்ணா, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஏய் போய் சொல்லாத, என்னடி பண்ண பொண்ணாட்டி, நான் என்ன பண்ணேன்னு தெரியணும், அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணேன், இப்போ என்ன இந்த மாதிரி ஜம்மன்ட்ட சொல்கிறீங்க. ஜம்மனை உங்களை பார்த்துட்டு, தேவா எதிர்பார்க்கல நீ இப்படி பண்ணுவேன்ட்டு அப்படின்னு ஜம்மனை உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன். கொஞ்சம் வியடாகவும் இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறான், பிடிக்காத மாதிரி அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு அப்படி தோணுது. ஜிம்மின்னு பார்த்துட்டு, என்னாச்சு பிடிக்கலையா, ஜிமெண்ட் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஜிமென் உங்களை பார்த்துட்டு, பிடிக்கல நான் சொல்லலை, பிடிச்சிருக்கு, ஆனால் நீ இப்போ இழுத்த பிடிச்சி என்ன கிஸ் பண்ணுவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, ஷாக் ட்ரீட்மெண்ட் நான் அதை அப்படி சொன்னேன். ஜிமின் இந்த மாதிரி உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன்னா இப்போ தான் உங்களுக்கு புரியுது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது. சரி ஓகே, கொஞ்சம் எனக்கு வழி விடுறியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்ட்டு இங்கே ஜிம்மட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு நினைக்கும். ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்து லாக் பண்ணி உங்கள் லிப்ஸில் டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அந்த கிஸ்லேயே நீங்கள் மெல்ட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு க்யூட்டாக ஒரு ஹாட்டான ஒரு க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் ஹாட் கிஸ் இப்போ கிஸ் நடந்துட்டுருக்கு உங்களுக்கும் ஜிமினுக்கும். ஸோ இந்த சைடு ஸோ இன்னமும் இந்த கிஸ் நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தை நீங்கள் ரியல் வந்துட்டு ஜேகேவை அப்படி தள்ளி வச்சுறீங்க. ஸோ ஜேகேவை கொஞ்சம் எடுத்து ரியல் வந்துட்டு ஸோ நீங்கள் அப்படி இருந்துச்சுன்ட்டு ஜிகே என்ன பண்ணுற நீங்கள் ஜேகிட்ட இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் என்னடி பண்ண பொண்ணாட்டி, நீ தான் என்னை காப்பாற்றின, கையை பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸாக, அது லிப்ட்டு கிளிஸாக மாறிடுச்சு. நானும் கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டேன், நீயே கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டா, அப்படியே டீப்பாக நடந்துச்சு கிஸ், என்ன ஏன் தப்பு இருக்குது அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஆமாம் நான் அவனை காப்பாற்றுனது உண்மை தான், அதுக்குன்னு லிப்டு கிஸ்ஸாக தெரியாமல் இருந்துச்சு, அப்போ நீ என்னை விட வேண்டியதானே, எதுக்கு என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் கோவத்தில் திட்டுறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு,
நான் உன்னை கிஸ் பண்ணேனா? ஃபஸ்ட்டு நான் கிஸ் பண்ணேன் தான். அதுக்கப்புறம் உன்னை விட்டு விலகி வரலாம், கிஸ்ஸை பிரேக் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். நீ தான் என்னை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை டீப்பாக கிஸ் பண்ணேன். இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லையே. ஜேகே உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன்னு நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்ப்பீங்க, என்ன நான் உன்னை கிஸ் பண்ணனா? ஆமாம், நீ தான் கிஸ் பண்ண. நான் கிஸ்ஸை பிரேக் பண்ணலான்னு நினச்சேன். நீ தான் என்னை இன்னும் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி ட்ரிப்லாக் பண்ணேன். நம்ம உனக்கு பிடிச்சிருக்கு, சரி ஓகே, நானும் விட்டுட்டேன். ஜேகே இந்த மாதிரி தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, ஒருவேளை நம்ம தான் பண்ணியிருப்போமா அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அப்போ நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வெளியே காட்டிக்காம, சரி ஓகே, இது தெரியாமல் நடந்துருச்சு, இதெல்லாம் நீ தப்புன்னு நினச்சி மறந்துடும், புரியுதா? நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் இந்த போகலான்னு நினைக்கும்போது ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜேகேவை பார்க்குறீங்க. 2 minutes ஐ கவுண்ட் நடக்குது உங்களுக்கும் ஜேகேக்கும். கொஞ்சம் தான் நீங்கள் ரீல் வந்துட்டு, ஜேகே என்ன பண்ணுற, கையை விட முடியாது, விட மாட்டான். ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, கையை விடுன்னு சொன்னேன். முடியாது, நான் விட மாட்டேன், முடிஞ்சா என்கிட்ட இங்கேருந்து போயிரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸாக இழுத்துருப்பான். அப்படியே பிடிச்ச லாக் பண்ணிடுறான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, ஜேகே என்ன பண்ணுற, என்னை விட்டு. முடியாதடி, என்ன ரீசனா? இதெல்லாம் தெரியாமல் நடந்துச்சு, இதெல்லாம் கற்பனை, மறந்துடு. என்னடி நினச்சிட்டு இருக்க? வாய் தானே, அந்த வாய் தானே ஓவரா பேசுறது, இந்த வாயை அட்டக்கிறேன். ஜேகே வேணாம், எனக்கு வேணும்டி, நீ பேசின பேச்சுக்கு தாண்டி உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களை இழுத்து பிடிச்சி செம்மையாக லெஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அவங்களால முடியல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ நீங்களும் மெல்ட் ஆகிடுறீங்க இந்த கிஸ்ஸில். ஸோ அப்படியே டீப்பாக நடந்துருக்கு அந்த கிஸ்ஸு, ரொம்ப ஹாட்டாக கிஸ் நடந்துருக்கு. உங்களுக்கும் ஜேகேக்கும் கீழே யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ உங்களுக்கும் நல்லா கேட்குது. ஸோ நீங்கள் ஜேகே சொல்கிறீங்க, ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிச்சுட்டு கூப்பிட்றாங்க. யாராங்க தானே, எனக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்ப உங்களை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண. நீங்கள் ஷோல்டர் சப்புன்னு முதுகில் அடிக்கிறீங்க, ஷோல்டரில் அடிக்கிறீங்க. ஸோ ஜேகே படிப்பட்டு என்னடி வேணும் உனக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கிஸ் பண்ணிக்கிற போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ட்டு அவன் கோதனை திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் சொல்கிறீங்க கீழே யாரோ கூப்பிட்றாங்க சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க, கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க, என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஸோ ஜேகே கட்டுப்பாயிட்டு, கட்டவுளே நிறங்கிட்டன்னு தான் வர்றாங்க, கரண்டி போந்த மாதிரி சனையை எங்கிட்ட தான் வர்றாங்களோ, நல்ல ஒரு ரொமான்டிக்காக கிஸ் பண்ணும்போது தான் வருவாங்களா அப்படின்ட்டு கடுப்பு மயிலில் டென்ஷன் ஆகி என்ன கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்று உங்களுக்கு கை கொடுக்குறான். நீங்கள் போய் பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜேகே, நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்கு திரும்பவும் சண்டை நடக்குது. ஸோ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, போதும் சண்டை நிறுத்த, ஓவர பண்ணாத, நீயும் நானும் சேர்ந்தே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்தில் சொல்கிறீங்க. ஜேகேவும் என்ன என் நேரம் பொண்டாட்டி உனக்கு இருக்கு, ஒரு நாள் இருக்குடி, இவங்க வேறு நரகட்டானதால் எனக்கு கரட்டி பற்ற மாதிரி வந்து தொலை அப்படின்ட்டு அவன் கடுப்பில் முன்னாடி போயிட்டு இருக்கான் நடந்து. நீங்களும் பின்னாடி வரீங்க. இது மட்டும் அதுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு டயாங்கும் இருக்கான், ஜிமினும் இருக்கான். ஸோ ஜிமினோட ஆள், டயாங்கோட ஆள், ஸோ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகேவும் பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஜேகே இதுக்கு செம்ம ஷாக் ஆனால் என்ன காரணத்துக்கு செம்ம ஷாக் ஆகி நின்னா? ஸோ ஜேகேவும் நீங்களும் ஒன்றா இருப்பீங்களா மாட்டிங்களா, கப்புள்ஸாக இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஜேகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன பிரச்சனை எங்கே சால்வ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, பாய்.